வணக்கம். பச்சை சுண்டைக்காவை வச்சு ஒரு வத்த குழம்பு மாடலில் ஒரு அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களுங்க, 2 கைப்பிடி சுண்டைக்காவை சுத்தம் பண்ணி கழுவி இடி உரலில் போட்டு இடித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா கருத்துரும், அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கனமாக, அதாவது மெல்லிசா அரியக்கூடாது, துண்டு துண்டாக இப்படி அரிஞ்சிட்டு, அதே மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். தாளிக்க கறிவேப்பிலை, இதில் கடுகு, வெள்ளை உளுந்து, துவரம்பருப்பு, சீரகம், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி விடுறதுக்கு 4 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறைய வச்சோமா கசந்து போயிடுங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் வச்சு வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். பச்சை தண்ணி போட்டு தான் ஊற வைக்கணும். சுடு தண்ணி போட்டிங்கன்னா வேலை ஈஸியாக நடக்க முடியும், உங்களுக்கு டேஸ்ட்டு போயிடும். பச்சை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 முறை கரைச்சி, ஒரு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 4 மிளகா அரைச்சி விட போகிறோம். அதனால் நான் ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேங்க. இதுக்கு தேவை தாளிக்கிறதுக்கு நமக்கு நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் தேவைங்க. கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டோம். வானலும் காஞ்சிடுது. இதை நம்ம 1 by 1 வறுத்துக்கணும். ஃபஸ்ட் சூடாகிடுதுங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். முதல்ல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா கூட வறுத்துக்கலாம். முதல்ல இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை வறுத்துட்டு அடுத்து நம்ம 1 by 1 சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ வெந்தயத்தை தவிர மிளகு, ஜீரகம், இந்த மல்லி இதை சேர்த்துக்கலாம். இதுவும் வாசனை வர வரைக்கும் ஸ்லோவிலே வச்சு வறுக்கணுங்க. இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸ்லோவிலே கொஞ்சம் வறுபடலாம். கொஞ்சம் மெனக்கெட்டு செய்தோமா சுவையான குழம்பு கிடைக்கும். பாருங்க, நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாவையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சோம்னா இந்த குழம்புக்கே ஒரு ரிச்சான ஸ்மெல் கிடைக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காக 4 முந்திரி பருப்பு போட்டாச்சு. இது கூடவே நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, தேங்காய் பத்தியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, திருவி இருந்தாலும் பரவாயில்ல. நான் திருவினது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இந்த தேங்காய், மிளகாய் இதெல்லாம் நல்லா ஒரு கருப்பாக ஆகணுன்ற அளவுக்கு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ரௌன் கலர்லலாம் வதக்க வேணும். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ஜோராக நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்கணும். இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம இந்த வானல்லே வச்சோமா இன்னும் இந்த வானல் சூடில் இது கருகிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஒரு தட்டில் மாற்றி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்கணும். பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம். ஏனம் காயட்டும். ஏனம் காஞ்சதுக்கப்புறம், பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2 சேர்த்து போடணும். நான் காமிக்கிறேன். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. முதல்ல கடலை எண்ணெய், அது கொஞ்சம் கூடுதலாக தான் போடணும். ஒரு 3 கரண்டிக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். 3 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். போதும். இப்போ இது கொதிச்சு, இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம 2 முறை நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் இப்போ இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு தேவையானதை உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன். கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம், வெந்தயம், துவரம்பருப்பு இது எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அதை போட்டுக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் போட்டு அது நல்லா படபடன்னு பொரியணும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், பூண்டு, அதில் பூண்டை போடணும். பூண்டை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர்லலாம் வதங்க வேணாங்க, நல்லா வதங்கணும். ஆனால் அவ்வளோதான். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்க்கணும்.
சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பூண்டு கூட சேர்த்து கலந்து நல்லா வதக்கணும். நிதானமாக வதக்கணும். கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க குழம்புக்கு. நைஸாக கட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். ஏன்னா இது கொஞ்சம் கூடுதல் நாள் கொதிக்க வேண்டிய குழம்பு. அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி கொடுத்து நல்லா வதக்கணும். தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. முக்கியமாக அவசியமாக அந்த பெருங்காயத்தூள் போடணுங்க. அப்போ தான் அந்த வத்த குழம்புக்குள்ள வாசனையும் நமக்கு கிடைக்கும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எடுத்து நல்லா கிண்டி கொடுக்கணுங்க. பெருங்காயம் போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அடி பிடிக்காத நல்லா தேய்ச்சி நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுண்டைக்காயை இதில் இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை நம்ம இதில் பிழிஞ்சு போடணுங்க. நம்ம சுண்டைக்காயை பிழிஞ்சு போட்டுட்டு அதில் இந்த தண்ணியில் இந்த சுண்டைக்காயினுடைய விதைகள் எல்லாம் இருக்கும். அதை தூக்கி எறியாமல் ஒரு வடிகட்டியில் கூட அந்த தண்ணியை அந்த வடியை விட்டு அந்த விதைகளையும் அதில் சேர்த்துக்கணும். ரொம்ப சுண்டைக்காயில் அதிக நல்ல பலன்கள் இருக்குதுங்க. இவ்வளோ நாள் தெரியாத போயிடுச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அதை சேர்த்து செய்யலான்றது தான் எங்களுக்கு. அந்த விதைகளையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இப்போவும் கொஞ்சம் நாள் மூடி போட்டுக்கணும். மூடி போட்டு நல்லா வதக்கணும். அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். நம்ம எப்படி சுண்டைக்காய் வதக்கி செய்தாலும் அந்த சுண்டைக்காய் கசப்பாக தான் இருக்கும். நல்லா வதங்குச்சுன்னா இதிலே பாதி வெந்துடும். இப்போது தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நாள் கழித்து அரைச்சதை ஊற்றணும். அந்த அரைச்சி வச்சுருந்தோம், நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா மழை அரைச்சி வந்துருக்கணும். அந்த மசாலா கலவையை இதில் போட்டுக்கணும். அந்த காரம், மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி இது கூட கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் எல்லா காயோடையும் நல்லா மிங்கிள் ஆகும். இந்த பாருங்கள், தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்தோமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கணும். அப்போ இது நல்லா குக் ஆகிடுதுன்ற அர்த்தம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூள் போட்டு கூட்டி வச்சுருக்கிற அந்த குழம்பை இதோட கலக்கணும். இப்போ நல்லா இதை அடிகான கிண்டி விட்டுட்டு இந்த குழம்பை கூட இது கூட கலந்துடணும். கலந்துட்டு இந்த பாத்திரம், இந்த மிக்ஸி ஜாரு எல்லாத்தையும் கழுவி அலம்பி அந்த தண்ணியெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். எதையும் வேஸ்ட் ஆக்காத எல்லாம் சேர்த்துக்கணுங்க. இந்த குழம்பு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். கொதிக்கிறப்ப நடுவில் 2 முறை திறந்து பார்த்து நம்ம கிண்டி கொடுக்கணும். எனக்கு கேட்டால் அடியில் பிடிச்சிக்கும். தேங்காய் போட்டிருக்கிறோம், முந்திரி பருப்பு போட்டிருக்கிறோம், பெருங்காயம் போட்டிருக்கோம். இதெல்லாம் அடியில் அப்படியே உட்காந்துரும். இந்த காய் கொதிக்க அடியில் உட்காந்துக்கும். அதனால் இப்போ நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கணும். பார்க்கலன்னு வச்சுங்க, அடியில் கண்டிப்பாக உட்காந்துக்கும், அடி பிடிச்சிக்கும். அந்த வாசனையே குழம்பினுடைய மணத்தை கெடுத்துரும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய், பச்சையாகவே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்து மூடி வைக்கணுங்க. மூடி வச்சு மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அது இப்போ கூட நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஜோராக கொதிச்சிடுச்சு. குழம்பு கொதிச்சிடுச்சு, நல்லா குக் ஆகிடுதுன்றதுக்கு அர்த்தம் அந்த சுற்றி வேடு கட்டின மாதிரி இருக்கும். அதுதான் குழம்பு கொதிச்சதுக்கு அர்த்தம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அகைன் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் சும்மா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்கணும். அந்த வெல்லத்தை சேர்த்தாதாங்க அந்த வத்த குழம்பு சுவை டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு இந்த வெல்லம் பாருங்கள், இது ஆர்கானிக் வெல்லம், அதனால தான் கருப்பாக இருக்குது. அந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் கொஞ்சம் நல்லெண்ணெய் போடணும். நல்லா கலந்து கொடுங்க. நல்லா அடியெல்லாம் பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு குழம்பு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக அந்த குழம்பை நம்ம செய்தோமா குழம்பினுடைய சுவையும் மணத்தையும் அடிச்சிக்கவே முடியாதுங்க. கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க பாருங்கள், அந்த டேஸ்ட்டு வரும். சாதாரணமாக நான்வெஜ்ஜிலலாம் இல்லாத ஒரு டேஸ்ட்டு இந்த குழம்புல இருக்குங்க. இந்த குழம்பு 1 வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. வெளியிலே கூட வச்சுருக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சுவையாக நல்லாயிருக்கும். இன்னும் குழம்பு ஆற நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு நல்லா நிறைய நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா மேலே வந்துடும். குழம்பு சுவை அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருளாங்க. அந்த காலத்துலலாம் அம்மா செய்கிறப்பெல்லாம் வேணாமா கசக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ சுண்டைக்காயை பார்த்தா விடுறது கிடையாதுங்க. செய்து சாப்பிட்றது தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் தாங்க முக்கியம். நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு தோணுதோ அதை நம்ம கண்டிப்பாக வீட்டில் செய்து சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருக்குங்க. இவ்வளோ தாங்க. இந்த வத்த குழம்புன்றது ஒரு பெரிய பிரமாதம் கிடையாதுங்க.